ஆண்டவர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோடு இணைந்து ஆவியில் இணைந்து ஆராதிக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவிருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நோக்கி பார்க்கிறோம். இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனை பார்க்குற கேட்குற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற மக்களுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். எல்லாரையும் கத்த பலப்படுத்தும், ஆசீர்வதியும். பாடும்போது, துதிக்கும் போது, உயர்த்தும் போது, நாமத்தை மையப்படுத்தும் போது அவனுக்கு இருக்கிற பலவீனம் வியாதி நீங்கட்டும், அவனுக்கு சுகம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை துதிக்கிறோம். பால் வழியாக எங்களை தொடுவீராக, பலப்படுத்தி சுகப்படுத்தும். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம் தேவனே. கர்த்தர் ஆளுகை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்தன் சொல்கிறான், ஆவியோடும் பாடுங்கள், கருத்தோடும் பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிலே பாடுவோம், இணைந்து பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம், தேவ கிருபை என்று முழு சொல்லி பாடுவோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடுவோமாக, உற்சாகமாய் பாடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம், கருத்தோடு பாடுவோம். தேவன் நினைச்சு பாடுங்க, கிருபை நினைச்சு பாருங்க. அவருடைய கிருபை பெருசு. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லி பாடுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோண்டிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோண்டிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சேர்ந்து சொல்லி பாடுவோமா, என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றி அவரை துதித்து பாடி உயர்த்துங்கள். அவர் நல்ல தேவன், வல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன பிரியமானவர்களே, அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையில நம்ம நினைச்சு நிற்கிறோம் பிரியமானவர்களே. கிருபையால் நிலைநிற்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது வாழ்க்கையே அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறது.
கர்த்தரை உயர்த்து பாட போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். ஹல்லேலூயா. கிருபையால் இருக்கிறோம் ஆண்டவரே சொல்லுங்க. ஏன்னா அந்த கிருபை நம்மளை தாங்குது. அது நல்ல கிருபை, வல்ல கிருபை, அது பெரிய கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையால் இருக்கிறோம் என்று பாடலை பாடுவோமாக. கிருபையினால தான் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். அந்த பாட்டை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நல்லவர், கிருபையால் இருக்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆண்டவர் பெரியவர். பெயர் சொல்லி அழைத்தது அவருடைய கிருபை. நம்மளை பெரியவன் ஆக்குவது அவருடைய கிருபை. அவருடைய காரணியம் நம்மை பெரியவன் ஆக்கும். விசுவாசியுங்கள். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. என்னை பெரியவனாகியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. என்னை ஆக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாம் சேர்ந்து சொல்லி பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். உடைய வாழ்க்கைய கிருபை வந்தனாலதான் நீதிமானாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நித்தியத்தில் நம்ம சேர்ப்பது அவருடைய நித்திய கிருபை. நீதிமானாய் மாற்றியதே நன்றி சொல்லி பாடுவோமாக. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. எங்களை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. உங்களை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். இந்த கிருபை என்ன செய்கிறது? இந்த வாழ்க்கையில வியாதின் கட்டு, பலவீனத்தின் கட்டு, எல்லா கட்டையும் நீக்குகிறது. நம்முடைய உள்ளத்தின் காயங்களை, மன காயங்களை ஆற்றுகிறது. விசுவாசத்தோடு பாருங்கள். கிறிஸ்து இயேசுவே நம்ம கிருபையா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியுங்கள். கைத்தட்டி பாடுவோமா? கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை. காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை. உங்கள் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஓ கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. எங்களுக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாம் கொண்டாடுவோமா? கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கிருபையை கொண்டாடுங்கள். இந்த கிருபை நல்ல கிருபை, வல்ல கிருபை. நல்ல கிருபை நமக்கு வாழ்க்கையில் வல்ல கிருபையை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பாருங்கள். என்ன சோதனை அக்கினி வந்தாலும் எல்லாம் அந்த கிருபையை தாங்கி நடத்தும். விசுவாசத்தோடு பாடுங்கள். கிருபை இயேசுவை குறிக்கிறது. கிருபையான இயேசுவானவர் நீங்கள் பாடும்போதே உங்களுக்கு சுகத்தையும் வெற்றியை தருவார். சகோதரா சகோதரி, விசுவாசத்தோடு பாடுங்கள், நம்பிக்கையோடு பாடுங்கள். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். அந்த கிருபை உங்களை உயர்த்தும். வல்ல கிருபை, நல்ல கிருபை, உங்க வாழ்க்கையில வலுவாமல் காக்குகிற சுத்த கிருபை, பரிசுத்தமான கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, நம்மை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கும் கிருபை. கிருபை, நல்ல கிருபை, நம்மை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கியதே, உம் கிருபை என்னை நடத்தியதே, உம் கிருபை என்னை தாங்கியதே, உம் கிருபை என்னை நடத்தியதே. அல்லே அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லே அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, நம்மை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, நம்மை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்தியதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்தியதே. அல்லே அல்லே அல்லே. எல்லாம் சேர்ந்து சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். அல்லே அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. அந்த கிருபை அக்கினி சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்குகிறதே. உற்சாகமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. கர்த்தர் பெரியவர் அல்லவா? அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. எல்லாம் சேர்ந்து அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கியதே. அல்லே அல்லேலூயா. அப்படியே ஆராதிக்கலாமா கர்த்தரை? கர்த்தரை எல்லாரும் அப்படியே ஆராதிக்கலாமா? கர்த்தரை உயர்த்தலாமா? அல்லேலூயா. ஆமென். அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை, அது நல்ல கிருபை, நம்மை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஓ நல்ல கிருபை, அது நல்ல கிருபை, நம்மை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அல்லே அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லி ஆராதிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவே பெரியவர். அல்லே அல்லேலூயா. ஆமென்.
பாடுமா? அவர் பெரியவருங்க. பலவித சோதனை வந்தா கூட ஆமே அல்லே அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில பலவித சோதனை நேரங்கள் நெருங்கி வந்தாலும் கிருபை தாங்குதுங்க. பலவிதமான சோதனை நேரங்கள்ல அவருடைய கிருபை தாங்கும், நடத்தும், ஆதரிக்கும், நெருக்கத்தில் நம்ம தாங்கும். மறந்துடாதீங்க, விசுவாசியுங்கள். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. எல்லாம் சொல்ல முடியுமா? பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லே அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க அல்லே. எல்லாம் அப்படியே ஆராதிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க அல்லே அல்லேலூயா. அவர் பெரியவர், நல்லவர், அவர் பரிசுத்தர். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. திரும்ப சொல்லுங்கள். வாழ்க்கையில பண நெருக்கம், பொருளாதார நெருக்கம், வியாதியின் நெருக்கம், பிரச்சனை, போராட்டம் நெருக்கம், குடும்ப சூழ்நிலை மத்தியில எல்லா நெருக்கத்திலும் அவர் கிருபை தாங்கும். நம்ம நசுங்கி போக விட மாட்டார். ஆமே அல்லே அல்லேலூயா. கருத்தோட சொல்லி பாடி ஆராதிக்கலாமா? இயேசுவே நீ பெரியவர். புதிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆவியானவரே நீ பரிசுத்தர் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லே அல்லேலூயா. கை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோமா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, வல்ல கிருபை, நல்ல கிருபை என்னையும் குடும்பத்தையும் எங்க வேலையை வலுவாமல் காக்குது சுத்த கிருபைன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாமா? கண்ணை மூடி ஆராதிக்கலாம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பருவ நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கிருபை நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல ஆண்டவர், பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். தேவஜனமே, அந்த கிருபை உங்களை தாங்கும். வாழ்க்கை எல்லா கஷ்டமான சூழ்நிலையில் கூட நீ கடந்து சென்றாலும் கூட வந்து கஷ்டத்தை, நஷ்டத்தை எல்லாது மகிழ்ச்சியாய் மாற்றும், ஆனந்தமாய் மாற்றும், லாபகரமாய் மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெரிய பரிசுத்தரான. மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. இயேசுவே நீ பரிசுத்தர் ஆண்டவரே. இயேசுவே நீ பரிசுத்தர் ஆண்டவரே. நீ பரிசுத்தர் ஆண்டவரே. நீ நல்ல ஒரு ஆண்டவரே. எல்லாம் கைவேதி சொல்லுவோமா? மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. சொல்ல முடியுமா? கிருபை விலகாதையா. இயேசையா, கிருபை விலகாதையா. சேர்ந்து கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. ஆராதிக்கலாமா? அப்படியே சேர்ந்து கிருபை விலகாதையா. இயேசையா, கிருபை விலகாதையா. இயேசுவே, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லென்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை வாக்குரைத்தீர். பாவங்களை மன்னித்தீர்,
எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதாம், இயேசு எனக்காய் பலியானதாம். கிருபை விலகாதை. அப்படியே கண்ணை மூடி கைகளை வச்சு ஆராதிக்கலாமா? கிருபை விலகாதையா இயேசையா. அந்த கிருபை விலகாத சகோதரா, கிருபை விலகாதையா. நீதினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதினால் நான் ஸ்திரப்படுவே. எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க சகோதரா சகோதரி. ஐயா விசுவாசமா சொல்லுங்க. பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. எல்லாரும் சேர்ந்து விசுவாச அறிக்கையாக சொல்லி பாடுவோமா? அப்படியே ஆராதிக்கலாம். கிருபையான இயேசுவே நன்றி அப்பா. நீ பெரியவர், நீ பரிசுத்தர், உன்னதமானவர், பரிசுத்தரே. இயேசையா கிருபை விலகாதையா. இயேசுவே கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வைக்காதே போகும் என்று வாக்களித்தீ. எனக்கு எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கூட எழும்புகிற எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவீரையா. எனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படுத்தும்படி செய்திடுவீர், குற்றப்படுத்தும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா. இயேசுவே ஆராதிக்கலாமா? அந்த கிருபை விலகாது. நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க, அன்பு கூறுகிறப்பான்னு சொல்லுங்க. Lord we love you, Lord we worship you. அன்புள்ளத்தோடு அன்புள்ள எண்ணத்தோடு ஆராதிக்கிறோம், அன்புள்ள இதயத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும், மனிதர் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலோ இயேசுவே கிருபை விலகாத. worship you Lord Jesus, we thank you Lord. நீ பெரியவர் பரிசுத்தர். we love you Lord. ஹalleluya. ஆராதிக்கிறோம். நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர், உன்னதர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீ பெரியவர். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லாம் சொல்ல முடியுமா? கண்ணை மூடுங்க, கண்களை மூடி முடிஞ்சா எழுந்துட்டு குடும்பமாய் சேர்ந்து நேசிக்கிறப்பா ஆராதிக்கணும் ஆண்டவரே சொல்லி ஆராதிக்கலாமா? அர்ப்பணிப்போடு பாடி ஆராதிக்கலாமா? எல்லாம் சொல்லி ஆண்டவரே இம்மட்டு உதவி செய்தவரே எபினேசரே சொல்லுங்க, இது வரையில் உதவினரே சொல்லுங்க. அவர் பெரியவர். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி சொல்ல முடியுமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி
கண்டீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லாம் கை உயர்த்தி ஆராதிங்க. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? உண்மையா எங்க இருந்தாலும் ஆராதிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். எங்க இருந்தாலும் உண்மையா ஆராதிங்க. வீடுதானே நினைக்காதீங்க. தேவ பிரசனம் உங்க வீட்டுக்குள்ள வருதுங்க. தேவ பிரசனம் உங்க வீட்டுக்குள்ள வருது. எல்ரோயி எல்ரோயி சொல்லி ஆராதிக்க போறீங்க. அவர் பெரியவர். ஆமே. ஆராதனை ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டு எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே சொல்லி ஆராதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்திங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை பார்ப்பவரே சொல்லுங்க. என் வேலையை பார்க்கிறவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறவரே, அந்தரங்கத்தை பார்ப்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி ஆராதிங்க. நன்றியப்பான்னு சொல்லுங்க. அவர் செய்த எல்லா நன்மைக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கலாமா? இயேசுவே பெரியவர். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி. இயேசுவே எல்ரோயி இயேசுவே இயேசுவே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. அப்படியே ஆராதிங்க ஆண்டவரை. உங்க தேவை ஆயிருக்கலாம், உங்க தேவைகள் 1000 கணக்கு இருக்கலாம். ஆயிரக்கணக்கான தேவை சந்திக்க அவர் ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவை எதுவா இருந்தாலும் சந்திக்க போதுமானவர், உயர்த்த போதுமானவர், சுகப்படுத்த போதுமானவர். ஆராதனை ஆராதனை ஆரா. அப்படியே எல்லாரும் ஆராதிக்கலாமா? எல்லாரும் ஆராதிக்கலாமா? எங்க வராப்பான்னு சொல்லுங்க. எங்க வராப்பா சுகம் தந்தீரே சொல்லுங்க. சுகம் தருகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர். மனசளவுல சுகம், மனதுல சுகம், உடம்புல சுகம், சரீரத்துல சுகம், ஆவில சுகம், ஆத்துமால சுகம் உண்டாகும். உண்மையா ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியில் இறங்கி இயேசுவின் நாமத்தை தொட்டு சுகப்படுத்த விரும்புகிறார். பெரியவர். யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்ல முடியுமா? சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. worship you Lord. exalt your name. We glorify your name. We worship you Lord. We thank you Jesus. Lord, we lift your name. Thank you Jesus. Hallelujah. ஆராதிக்கிறோம். ஆமென். ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அவர் பெரியவர், நல்லவர், பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்ம எண்ணங்களை ஆளுகை செய்கிறார். நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர். ஆராதிக்கும் போதே விடுதலை உண்டு. அவர் நல்ல தெய்வம். அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறது, நடத்துகிறது. அது கிருபை உங்களை ஆதரிக்கிறது. ஆமென். தேவன் மகத்தான காரியங்களை செய்கிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவருடைய கிருபை தான் தன் உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் நம்மளை உருவாக்குதுங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. சொல்ல முடியுமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே. எல்லாம் சேர்ந்து. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபதான் எங்களை நடத்துகின்றது. உங்க கிருபதான் எங்களை
கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபை இது. சகோதரா, வாழ்க்கையில உதவி செய்யற கிருபை. ஒன்றுமில்லா எங்களுக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பாடுகிற பிள்ளைங்க மேல கிருபை என்று சொல்லுகிற பிள்ளைங்க மேல இப்பொழுதே கிருபை உண்டாவதாக. ஓ சோத்திரம், கிருபை உண்டாவதாக. பலத்திலும் அல்ல, ஆமே, கிருபை உண்டாவதாக. ஆமே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்ல முடியுமா? சோர்ந்து போன நீங்க வாழ்க்கையில வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை சமுதாயத்துல சோர்ந்து போயிருந்தா கிருபை சூழ்ந்து கொண்டு உங்களை திடப்படுத்தும், ஆதரிக்கும், உயர்த்தும். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சகோதரா, அந்த கிருபனை உயர்த்தும், கிருபை ஆதரிக்கும், உன்னை மேம்படுத்தும், உன்னை பலப்படுத்தும், உன்னை மேன்மைப்படுத்த கூட கிருபை. அந்த கிருபைக்கு நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, கிருபைக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென். அவர் பரிசுத்தர், உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம் தேவனே. பாடின துதித்த ஸ்தோத்திரித்த பாடின துதித்த ஸ்தோத்திரித்த அனைத்து உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே நாம் கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். God bless you. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்தரிக்கின்றேன் நான், ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஸ்தோத்தரிக்கின்றேன் நான், ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை ஸ்தோத்தரிக்கின்றேன். மனோருமானவரை ஸ்தோத்தரிக்கின்றேன், மனோருமானவரை ஸ்தோத்தரிக்கின்றேன் மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கின்றேன் மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஸ்தோத்தரிக்கின்றேன் நான், ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை ஸ்தோத்தரிக்கின்றேன்.
ஸ்தோத்தரிக்கின்றேன் நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் தேவ சுந்தர கிறிஸ்துவின் தெய்வம் ஸ்தோத்தரிக்கின்றேன். சங்கீதம் 91 வசனங்கள் 1 முதல் 5 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகம் ஆகும். Praise the Lord. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தரை துதித்து போற்று ஆராதிக்க தேவன் தந்த சுகத்துக்காய், அவர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கிரேஸ் கார்டன் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நோக்கி பார்க்கிறோம். நீ நல்லவர், பரிசுத்தரையா. ஆண்டவரே சோத்திரம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு எங்களோடு பேசும். ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, செயலிலே மகத்துவமானவரே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்குற எல்லா உள்ளத்தில் கத்த கிரீஸை ஜெபிக்கிறோம். அவங்க வேண்டிய ஆலோசனை தந்து உயர்த்த ஜெபிக்கிறோம். கர்த்தரையை பாதுகாப்பாக இருந்து அடைக்கலமாக இருந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவையெல்லாம் சந்திப்பிறாக, தடைகளை விலகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்தாவிட தொடுதல் இருக்க ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். ஆளுகை செய்யும். ஆண்டவரே சோத்திரம். இதை அந்த துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்குற எல்லா குடும்பத்தையும் கர்த்தாவே, தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷய வாழ்த்துக்கள் சிந்திப்போம், தியானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் சிந்திக்கலாம், வாசிக்கலாம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவருடைய செயலிலே அவர் மகத்துவமாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன், அவருடைய கிருபையின் செயல்பாடு, அவருடைய கிருபையினுடைய காரியங்கள் நம்முடைய பார்வையிலே ஆச்சரியமான விஷயங்களை செய்யும். ஸ்தோத்திரம். அது அவருடைய செயல் மகத்துவமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை சற்று நாம் சிந்திக்கும் போது, நான் யோசிக்கும் போது ஆச்சரியமான காரியங்கள், தேவனுடைய அனைத்து காரியங்களும் அனைத்து வேலைகளுமே ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளும் ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளும் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இப்படியாக நாம் பார்க்க முடியும். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மறுபடியும் வாசிப்போம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்தூக்கி பார்க்கிற வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும்போது அப்போ நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒரு மகத்தான கர்த்தனை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய செயல், அவருடைய ஆலோசனை மிக பெரியது, மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. மனுஷனுடைய வழி என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன யோசிக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையில் வழியாய் மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆனால் மனுஷனுடைய எண்ணத்தை காட்டிலும் அவருடைய எண்ணம் மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆலோசனை மேலானது, மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. நம்மளால் யோசிக்க முடியாத ஒன்றை அவர் யோசிக்கிறது. ஸ்தோத்திரம். நம்மளால் முடியாத ஒன்றை அவர் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனை போல யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, அவரை போல யாரும் செயல்படவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தால் அவருடைய மீட்பின் செயல்,
செயல் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மீட்புக்குரிய ஆலோசனை ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்க சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பூமியிலே வெளிப்படுத்தும் போது அவர் வெளிப்பட்ட விதம் குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப இந்த முழு மனுக்குலமும் பாவத்தில் வீழ்ந்து போகும்போது ஸ்தோத்திரம், தேவன்கிட்ட இருக்கிற ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று நீதி, இன்னொன்று கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதி சொல்லுகிறது மனிதன் பாவம் செய்து விட்டான், அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவன் நீதி அங்கே ஆலோசனை கொடுக்கிறது. ஆனால் அவனுடைய கிருபை சொல்லுகிறது விட்டுருங்க, நீ தேவனாச்சே, ஸ்தோத்திரம், அவனை மன்னித்து விடுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று கிருபை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் தான் தேவனுடைய ஆனந்த ஞானம் வெளிப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதியும் ஆண்டவர் பிரியப்படுத்த வேண்டும், கிருபையும் தேவன் பிரியப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் அவர் எடுத்ததான ஒரு செயல்பாடு, ஒரு ஆலோசனை வந்தது. அந்த ஆலோசனை தேவன் செயல்படுத்தினார். அது மனித மூளைக்கு அப்பாற்பட்டது, சாத்தானுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். அதுதான் தம்முடைய சொந்த குமாரனை கிறிஸ்துவை இந்த பூமியிலே தேவன் வெளிப்படுத்தினாரே. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று நீங்கள் 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஆலோசனை பெரியது, அவருடைய செயல் மகத்துவமாக இருக்கிறது. அதன் விளைவாக நம்முடைய மீட்பின் நம்முடைய ஸ்தோத்திரம், அதன் விளைவாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ரிடம்ஷன் ஒர்க் ஆச்சரியமானது. ஸ்தோத்திரம். எதற்கு? நம்மை மீட்பதற்காக அவர் எடுத்துதான் அந்த செயல் ஆச்சரியமானது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது ஸ்தோத்திரம். அப்ப யோசித்து பாருங்க, தேவன் யாருக்கெல்லாம் செயல்படுகிறாரோ அவர்களுக்கு அவர் கொடுக்கிற தீர்வு நன்மையாகத்தான் செயல்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாருக்கெல்லாம் செயல்படுகிறாரோ அவர்களுக்கு தீர்வு நன்மை உண்டாகும் இருக்கும்படியாகத்தான் தேவனுடையதான செயல்பாடும் ஆலோசனையும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்காக அவர் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப யோசித்து பாருங்க, நாம் தேவன் நேசிப்போம்னால் அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்ட நமக்கு எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:28 பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, நாம் தேவனை நேசிக்கும் போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற ஆண்டவர். சூழ்நிலைகள் விரோதமாய் தோன்றினாலும், நம்முடைய பார்க்கிறதான கால சூழ்நிலைகள், மனித சூழ்நிலைகள், சமுதாய சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஏருக்கு மாறாய் தெரிந்தாலும் நாம் தேவனை நேசித்து ஸ்தோத்திரம் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதினாலே நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாத்தான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு விசுவாசிக்கிற அல்லேலூயா. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, எனக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே தேவன் செய்வார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிற ஆண்டவரே எனக்கு செய்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சில விஷயங்களை நாம் இந்த வேதத்திலே பார்ப்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு மனுஷனை உதாரணம் எடுத்து பார்த்தால், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய செயல்பாடு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்க்கும்போது வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்க முடியும். பழக்கப்பட்ட மனிதன் நமக்கு அடிக்கடி வேதத்தை படிக்கும்போது நாம் பார்க்கிற ஒரு நபர் யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அங்கே 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 18, 24, 27, 28 இந்த வசனத்தெல்லாம் பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு புரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 34 அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரனுக்கு கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு வாழ்க்கையில் குடும்பத்தில் ரொம்ப செல்ல பிள்ளை என்று சொல்லலாம். அவனை பெற்ற தகப்பன் யாக்கோபு அவன் அதிகமாக நேசிக்கிறதை அவனோடு இருக்கிறதான அவனுடைய சகோதரர் அவனை பகைச்சாங்களாம். பாருங்க, தகப்பன் நேசித்ததின் மித்தமாக பகைக்கிற சகோதரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் அந்த விஷயத்தை பார்த்தோம்னா யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். சில வேலையை அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க, சில ஆலோசனை பண்ணாங்க. அப்ப சகோதரருடைய ஆலோசனை
சகோதரனுடையதான செயல்பாடு அங்கே யோசேப்புக்கு விரோதமாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தேவன் அறிகிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இதை அறிந்தார். அந்த மனுஷனுடையதான ஆலோசனை, மனுஷனுடைய செயல்பாடு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் இருக்கும்போது தேவன் துணையாய் வருகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆலோசனையை கர்த்தர் தகர்த்தெறிவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செயல்பாடை கர்த்தர் தகர்த்து எறிவாராக, உங்களை விட்டு தூரப்படுத்துவாராக. விசுவாசியுங்கள், கர்த்தருக்கு அப்படியே செய்தார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த ஜோசப் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்களாம், அவனுக்கு விரோதமாக எழும்பினதாக இந்த வேதத்தில் இந்த வசனத்தில் பார்க்க முடியும். அதே நீங்கள் 5வது வசனத்தை பார்க்கும்போது யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகைத்தார்கள். 2வது இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப ஏற்கனவே கொஞ்சம் பகை இருக்குது, இப்ப கூட கொஞ்சம் அதிகமான ஒரு பகையை, ஒரு வெறுப்பு தன் கூட பிறந்த சகோதரனாகிய யோசேப்பு மேல செலுத்தினாங்க. வேற யாரும் இல்ல, ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, அவங்களுடைய ஆலோசனை, அவங்க செயல்பாடெல்லாம் பகைக்கக்கூடியதான ஒரு செயல்பாடாய் அவங்களுக்கு காணப்படுதுன்னு பார்க்க முடியும். அதிலேயே நீங்கள் 8வது வசனத்தை பார்க்கும்போது 37:8 ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37:8, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்கள் மித்தம் அவன் வார்த்தைகள் மித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்புறம் என்ன முறை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா, இங்க இன்னும் அதிகமாய். ஸ்தோத்திரம். அப்ப பகை கொஞ்சம் அதிகமான பகை, அப்புறம் இன்னும் அதிகமா டபுள் மடங்கு பகை. ஸ்தோத்திரம். 37:11 வாசிக்கும் போது, அவன் சகோதரர் அவன் மேல் போராமை கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவன் சகோதரர் அவன் போராமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அப்ப பாருங்க, இவங்களுடைய ஆலோசனை, இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு போராமை தான் வந்துச்சு. இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள், இது மாமிசத்தினுடைய செயல்பாடு, இது பாவ செயல்பாடு. யோசேப்புக்கு விரோதமா எழும்பியது அந்த சூழ்நிலை. பிரியமானவர்களே, யோசேப்பை பகைத்தார்கள். பகை மட்டுமில்ல, அதிகமாக பகைச்சாங்களாம், வெறுத்தாங்களாம். அது மட்டுமில்ல, இப்போ ஒருபடி மேலே போய் போராமை வந்துருச்சு. போராமை விட்டுற வேண்டியதானே? யார் விடுறோம்? போராமை யார் விடுறதில்லை. போராமை. அப்போ போராமை, ஜலசி அவன் மேலே ஜலசி. அவனுக்கு எல்லாம் இருக்குதே. பிரியமானவர்களே, உங்களுக்கு உரமை யார் போராமை கொண்டாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆலோசனையை, அப்படிப்பட்ட செயல்பாடை இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் தேவன் தகர்த்து எறிவாராக. விசுவாசியுங்கள். சோத்திரம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது சில போராடலாம். நீங்கள் அதை குறித்து பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க போறாங்கன்னு சொல்லி நாம் அவங்க மேலே திரும்ப பொறாமைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது. நாம் எப்பவும் தேவ சுபாவத்தோடு தக்க வைத்துக் கொள்ளுமானால், தேவ சுபாவத்தோடு வாழ்வோமானால் அது நமக்குத்தான் வெற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறர் பொறாமை கொள்ள எந்த அளவுக்கு பொறாமைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தேவன் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? யோசேப்பு மேல தேவ கிருபை அமர்ந்திருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 24வது வசனத்தில் பார்க்கும்போது அடுத்த ஒரு ஆலோசனை செயல்பாடு பாருங்க. இதெல்லாம் யோசேப்புடைய பிரதர்ஸுடைய செயல்பாடு, சகோதர செயல்பாடு. அவன் எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. அவனுடைய ஆலோசனை செயல்பாடு என்னென்ன? கடைசினா குழியில போடுறதுக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த குழியில போடுறதுக்கு அந்த செயல்பாடு அவங்க செஞ்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்ப சகோதரனுடைய செயல்பாடு எல்லாம் அப்படிதான் காணப்பட்டதா அங்கே பார்க்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் ஆதியாகமத்தில் 37 அதே அதிகாரத்தில் 37 27 வசனம் 28 வசனம் பார்க்கும்போது, அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாமிசமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். இப்ப அடுத்த ஐடியா வருது. என்னன்னா, அவனை குழியிலிருந்து எடுத்து இப்ப குழியில போட்டு ஒரு லாபம் இல்லை. அவனை கொலை பண்றதுக்கு சதி ஆலோசனை பண்ணாங்கன்னு verse 11 பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பண்றாங்க? ஒரு படி மேலே குழிக்குள்ள போட்டாங்க. இன்னும் அடுத்த ஒரு படி மேலே அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய செயல்பாடு என்ன சொன்னா, அவனை வித்துடலாம்ன்றாங்க.
அதான் 37:28 ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வியாபாரிகள் வர்றாங்க, மீதியானர் வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே யோசேப் குழிந்து எடுத்துட்டு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அதான் அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஆலோசனை. காசுக்காக சகோதரன் விட்டு கொடுக்கிறது. இன்னைக்கு பணத்துக்காக மனிதன் ஒருவரை ஒருவன் கடித்து துப்பி வஞ்சு திட்டி இருக்கிறான உலகத்துல. அது பெரிய பாவம், அது ஒரு சாவு. பிரியமானவர்களே, பணத்துக்காக ஒருத்தரை பகைப்பது, ஸ்தோத்திரம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொலை செய்வது, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறரை நாம் கீழே புறம்பே தள்ளுவது, மதிக்க பணத்துக்கு முக்கியத்துவம். பணத்தை இருந்தால் மதிப்பு, பணம் இல்லாட்டி மதிப்பு இல்லை. இப்படி செய்வது எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடைசியான இவங்களுடைய பிரயாசம்லாம் என்ன என்று பார்த்தால் யோசித்து பாருங்க. பகைச்சாங்க, போராமோகன கொலை பண்ணாங்க, குழிக்குள்ள போன கடைசி வித்துட்டாங்க. அப்ப கூட பிறந்தவனே குழி தோண்டினான், ஆனா தேவன் அவனை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். யோசேப்பை கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப யோசித்து பாருங்க, அவங்களுடைய ஆலோசனை செயல்பாடு எல்லாமே யோசேப்பை குழிக்குள்ள தள்ளுறதும் அவனை விற்கிறதும் தான் ரிசல்ட். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள் கைக்கு கர்த்தர் நம்மையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் விலைக்கு காப்பாராக. உங்கள் வேலை ஸ்தலத்தை விலை காப்பாராக தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. தேவ ஆலோசனை அப்படி இல்லை பிரியமானே, மனுஷ ஆலோசனை அப்படிதான் இங்கே போச்சு. வித்துட்டாங்க. கடைசி விற்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னு வச்சிங்க? கூட பிறந்ததான சகோதரன் யூதா. ஸ்தோத்திரம். இந்த யூதா, ஸ்தோத்திரம். அப்போ எல்லா பிரதரும் சேர்ந்து தான், அந்த 12 பேரும் சேர்ந்து ஐடியா கொடுத்தது யூதா. ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் யோசேப்பை வித்துட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. பிரியமான, அதே போல தான் கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, ஸ்தோத்திரம், அந்த அவர் கோத்திரத்தை பிறந்த அந்த யூத ஜனங்கள் தான் கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு யூதா ஆசையை அவர் பயன்படுத்தினாங்களே. ஸ்தோத்திரம். இங்கே யூதா கொடுத்த ஐடியாவில் யோசேப்பை வித்துட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி சேர்ந்து செயல்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே அன்னைக்கு அப்படிதானே, அவங்க சேர்ந்து எல்லாம் ஆலோசனை பண்ணி அது யூதாசை முன்ன தள்ளி காட்டி கொடுத்தாங்களே. பிரியமானவர்களே, பொல்லாத எண்ணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரருடைய பொல்லாத எண்ணங்கள் அவனை விற்று போட்டது. கர்த்தருக்கு விற்கத்தான் அவங்களுடைய ஆலோசனை செயல்பாடு. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்த போதுமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் பிரியமானவர்களே, ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ எல்லாரும் சேர்ந்து ஆக மொத்தம் தேவனுடைய திட்டத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றினாங்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க என்னதான் செஞ்சாலும் ஆனால் தேவ ஆலோசனை வேறா இருந்தது. ஸ்தோத்திரம். இவங்க என்னதான் தீமையான காரியத்தை யோசேப்புக்கு விரோதமாக யோசித்து ஆலோசனை பண்ணி அவர் செயல்பட்டாலும் தேவ ஆலோசனை செயல்பட்டு தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் யோசேப்பு வாழ்வில் நிறைவேறியது. பிரியமானவர்களே, அதே போல உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி என்ன ஆலோசனை பண்ணாலும், என்ன பிளான் போட்டாலும், ஸ்தோத்திரம், என்ன செயல்பட்டாலும், நீ கிறிஸ்துவை சார்ந்திருந்தால், கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டால், கிறிஸ்துவோடு கூட இருந்தால், உங்க வாழ்க்கை, உங்க எண்ணம், உங்க பேச்சு, உங்க சிந்தை, உங்க நடக்க கர்த்தரோடு இருக்கிற உறவு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆலோசனைகளை, புத்தியை, எல்லா திட்டத்தை கர்த்தர் தகர்த்தெறிந்து போட்டு ஒரு வழியா வந்தால் 7 வழியா துரத்திவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இது வீட்டுக்குள்ள வந்த சம்பவம் பாருங்க. வீட்டுக்குள்ள அன்பு இல்லை, ஆனால் தேவனுடைய ஆலோசனை பெருசுங்க. இவங்களை வச்சு கர்த்தர், இவங்க மோசமாக நினச்சா கூட, ஆனால் அந்த தீமைகளை நன்மையாய் கர்த்தர் யோசேப்புக்கு மாற்றினாரே. எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவருடைய ஆலோசனை பெருசுங்க. இவங்களுக்கு தெரியல, ஆனால் அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. 2வது விஷயம் பார்க்க, போத்திபாரை பற்றி பார்க்கும்போது நாம் பார்க்க முடியும். போத்திபார் வீட்டில் யோசேப்பு அங்கே கொண்டு போகப்படுகிறாதாங்க நாம் பைபிளில் பார்க்க முடியும். அவருடைய மனைவி அந்த எல்லாம் சேர்ந்து அபாண்டமான பலியை சுமத்தி கடைசி சிறைச்சாலைக்குன்னு போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் யோசேப்புடைய அந்த போத்திபாருடைய மனைவி, போத்திபார் உடைய மனைவி போத்திபார்ட்ட யோசேப்பு தப்பா கமெண்ட் பண்ணி அப்படி அவனை குற்றம் சுமத்தும் போது அங்க இருக்கிற யாருமே அவன் மேல சப்போர்ட்டுக்கு யோசேப்புக்கு வரல. வந்த மாதிரி இங்க சொல்லப்படலை. ஒரு குற்றத்தை இங்க சுமத்துறதா பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Finally they put into the prison. அங்கே பார்க்குறோம். நித்தம் அங்கே வசனம் பார்க்கும்போது அந்த வசனம் வாசிக்கிறீங்கன்னா 19:14 அவள் தன் வீட்டு மனுஷரை கூப்பிட்டு,
பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுவதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். யோசேப்பையும் குறை சொன்னா, யோசேப்பை வீட்டுக்கு கூட்டு வந்தா அவனுடைய எஜமானாகிய போத்திபாரை அப்படி மறைமுகமா சொல்றது இந்த அம்மா. ஆனா அதே 39:10 வசனம் வாசிக்கும் போது அங்கே எப்படியாக நம்ம வாசிக்க முடியும்? நித்தம் நித்தம் பேசினாலாம், யோசேப்பிட பந்தாலாம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்பிட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. யோசேப்பு ஒரு நாளும் பாவத்துக்கு உள்ளத்திலோ சிந்தையிலோ இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் இந்த போத்திபாருடைய மனைவி அவ தன் வீட்டு மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறான், தன் சப்போர்ட்டுக்கு சாட்சிக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறா. ஆனால் யோசேப்பு ஒரு தவறு செய்யலை. ஒரு தவறான பழி சுமத்தி கடைசி அவங்க எல்லாம் எடுத்த முடிவு, அவங்க எடுத்த பெரிய ஆலோசனை, அவங்க அந்த ஆலோசனை மித்தம் எடுத்த செயல்பாடு என்னன்னு சொன்னா, அவங்களுடையதான ஆலோசனை, அவங்களுடைய செயல்பாடு தான். அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய செயல்பாடை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் யோசித்து பாருங்க, அது என்ன அவருக்கு அது தவறாக இருக்கிறது. ஆனால் அதே அவங்களுடைய ஆலோசனையை போத்திபாருடைய மனைவியும் அந்த வீட்டினுடைய ஆலோசனை அங்கே இருக்குது, அவங்களுடைய எல்லா ஆலோசனை அவங்களுடைய செயல்பாடை கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி பார்த்தா யோசித்து பாருங்க, சீர்தூக்கி பார்க்குற எல்லாம் பாவமாக இருக்கு. ஆனால் கர்த்தர் யோசிப்பர் கூட இருந்து என்ன பண்ணாரா? பாதுகாத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாம் போட்ட பெரிய மாஸ்டர் பிளான் என்னன்னு சொன்னா, அவனை ஜெயிலில் போடுறதுக்கு ஏதுவான காரியத்தை தான் அவங்க செஞ்சாங்கன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போத்திபாருடைய மனைவி அந்த வீட்டார் அவங்க நோக்கம், அவங்க எல்லா ஆலோசனையுமே அவனை ஜெயிலில் போறதா எடுத்தாங்க. யோசேப்பு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறை என்பது அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், முன்னேற முடியாத ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் தேவன் அதிலிருந்து அவனை விடுவித்தார். God released from the prison. அவருடைய ஆலோசனையினாலே அவருடைய செயல்பாட்டினாலே யோசேப்பை வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார், விடுவித்தார் என்று பார்க்க முடியும். இவங்க ஜெயிலில் போட்டாங்க, ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அவர் ஆலோசனையில் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் அநேகர் ஸ்தோத்திரம் பாவத்தினுடைய சிறையிலே எல்லாரும் அடைபட்டு கிடக்கிறாங்க. அதனாலே பாவத்துக்கு அடிமையா இருக்க என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆதியாகமம் 39:11 வாசித்து பார்க்கும்போது, இப்படி இருந்தபோது ஒரு நாள் அவள் தன் வேலை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்போதான் அந்த வேலை இந்த சாயத்தை அந்த அம்மா ஒரு பொய்யான பழி சுமத்தது. ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். வீட்டில் யாருமே யோசேப்பு சப்போர்ட்டுக்கு வரல. யோசேப்பு அந்த பாவத்துக்கு உடன்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவத்துக்கு அடிமையாக யோசேப்பு விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். பாவம் அவனை மேற்கொள்ள விடாமல் அவனுக்கு ஒரு காரியம் நடந்தது. ஸ்தோத்திரம். பாவம் மேற்கொள்ளவில்லை அவன் வாழ்க்கையிலே. பாவம் தன்னை மேற்கொள்ள யோசேப்பு அனுமதி கொடுக்கவில்லை. எண்ணத்திலோ சிந்தையிலோ பேச்சிலோ அனுமதி கொடுக்கலங்க. அந்த அம்மா பேசும்போதே சொல்லிட்டாரு. 39:9 வாசிக்கும் போது, ஆதியாகமத்தில் இந்த வீட்டில் என்னில் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. எப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அப்படி என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு இருக்கிறார் என்றதான ஒரு காரியம். அவன் பாவம் மேற்கொள்ள அவன் அனுமதிக்கல. அவன் பேச்சு கூட, அந்த பேச்சு பேசுறான், அவன் எழுத்து பேசுறான், பாவத்தை எழுத்து பேசுறான். அந்த பிசாசின் ஆவி அவன் ஏத்து பேசுகிறான். கர்த்தர் அதை துரத்த மட்டும் தான் பேசுறான். அதை கண்டிக்கிற மாதிரி தான் பேசுறான். எப்படி செய்ய முடியும்? அவனுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க வீட்டில் அந்த போத்திபார் வீட்டு ஆலோசனை பூரா வேற மாதிரி இருக்கு. அவனை சிறையில் தள்ளுறதுக்கே கண்ணா இருந்துச்சு. கிறிஸ்து சொன்னார் அல்லவா, யோவான் 8:34 வாசிக்கும் போது, இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்யும்போது அவனுக்கு அடிமையாகிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசித்து பாருங்க, யோசேப்புக்கு அனுமதிக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணத்திலோ சிந்தையிலோ பாவம் மேற்கொள்ள விடாதபடி நாம் எதிர்ப்போமாக. பாவத்துக்கு நாம் ஒரு நாளும் அடிமையாக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
நாம் தேவன் நம்மை ஆளதான் வச்சார் ஒழிய அடிமையா இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாகவே ஆளும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நாம் அடிமையாக இருக்க அழைக்கவில்லை, ஆள்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம்கிட்ட சொன்ன அதே வார்த்தை, நீங்க ஆள கடவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனை என்ன? தேவனுடைய செயல்பாடு, அவருடைய ஆலோசனை, அவருடைய செயல்பாடு எல்லாமே மனிதன் ஆள வேண்டும். பிசாசுடைய ஆலோசனை, பிசாசு திட்டம் செயல்பாடு எல்லாமே மனுஷன் அடிமையா இருக்கணும். ஆளத்தான் பூமியை ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. ஆனா பிசாசு ஆதாமை ஏவாளை அங்கே வஞ்சித்த போது, ஏமாற்றிய போது இந்த ஆதாம் அன்னைக்கு அடிமையாக போயிட்டாங்க. அவன் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை தார வார்த்துட்டாங்க பிசாசுட்ட. அவன் சொல்றான், பிசாசு சொல்றான், இவைக்கு எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே மகிமை, மேன்மை எல்லாமே, அதிகாரம் எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னான். அவராட்ட எங்கிருந்து வாங்கின அந்த அதிகாரத்தை? அவன் ஏவாளை ஆதாமை வஞ்சித்தான் அல்லவா? அது அவனுடைய பொல்லாத ஆலோசனை. அது அடிமைப்படுத்தும், அது ஒருவனை அழிக்கும். அதன் வழியிலே போகும்போது மரணத்தின் கனியைத்தான் புசிக்க முடியும். அது மரணத்தை கொண்டு வரும். ஆனால் கிறிஸ்து ஆள வைக்கிறார், ஜீவனை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த போத்திபாருடைய ஆலோசனை, அவங்க வீட்டு ஆலோசனை இல்லாமல் ஜெயிலில் போட பிளான் பண்ணாங்க. ஆனால் தேவ ஆலோசனை அதிலிருந்து அவனை விடுவித்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இப்போ பிரதருடைய ஆலோசனையை பார்த்தா குழியில் தள்ளணும், வித்துட்டோம். போத்திபார் வீட்டில் ஒரு ஆலோசனை செயல்பாடை பார்த்தா அவனை ஜெயிலில் தள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மூன்றாவது சொல்கிறேன், தேவ ஆலோசனை எப்படி செயல்படுதுனால் யோசிப்பு வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆலோசனை செயலும் அரண்மனைக்கு நேராகவே இருந்தது. ஆண்டவருடைய ஆலோசனை செயல்பாடும் உயர்வுக்கு நேராக இருந்தது. ஆண்டவருடைய ஆலோசனை செயல்பாடும் அதிபதியா இருப்பதற்கு எதுவாக இருந்தது. யார? யோசேப்பை அதிபதியாக்கணும், யோசேப்பை உயர்த்தணும், யோசேப்பை அரண்மனையில் போய் உட்கார வச்சு அழகு பார்க்கணும். தேவன் யாரையும் அவர் சாலக்கிற எந்த மனிதனும் கீழே தள்ள விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உயர்த்துகிறார், வேலை ஸ்தலத்தில் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். குடும்பத்திலே கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தார், பாசத்தோடு வச்சிருந்தார். அவனை போத்திபார் வீட்டுக்கு வேலைக்கு போனாலும், அங்கே அவன் அடிமையாக போனாலும், வேலைக்காரனா இருந்தாலும், பின் நாட்களில் அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய மேலாளராக, ஒரு மேனேஜராக வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட பிறந்த பிரதர்ஸ் அமுக்கி போட்டு கொன்றுன்னு பிளான் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே வச்சு. ஆனால் வீட்டு நல்ல பேர். ஸ்தோத்திரம். கடைசி பிளான் அவங்க ஆலோசனை வெளியே வித்துட்டாங்க, அடிமையாக வித்துட்டாங்க. அவங்க அடிமையாக கொண்டு போகப்படுறான், வேலைக்காரனா போனால். அப்போ அடிமையாக போகும்போது அடித்தாலும் கேட்க நாதி இல்லை, வேலைக்காரனா போகும்போது சொல்றதை கேட்டுதான் ஆகணும், எடுத்து பேச முடியாது. ஆனால் அப்படி இருந்த அவனை கர்த்தர், அடிமையாக இருந்த அவனை அதிகாரியாக கர்த்தர் மாற்றினாரே. அந்த வீட்டுக்கெல்லாம் அவன் தான் பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்ல தேவன். தேவனுடைய சித்தம், திட்டம், ஆலோசனை பயங்கரமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அப்போ யோசித்து பாருங்க, தேவனுடைய செயல்பாடு எல்லாமே, தேவனுடைய செயல் ஆலோசனை எல்லாமே யோசேப்பு உயர்வுக்கு, ஒரு நல்ல அந்தஸ்துக்கு, அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும், அவனை அதிபதியை ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்மையும் தேவனுடைய சித்தம். அதுவா நாம் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அதான் கர்த்தருக்கு சுத்தம், பிடித்தமான காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்க முடியும், நீங்க ஜெயிலில் போட்டால் கூட, ஜெயிலில் ஒரு கைதியாக உள்ள போனான், ஒரு குற்றவாளியா என்று சுமத்தப்பட்டு அவன் உள்ள போனான். ஆனால் குற்றம் செய்யாத அவன் அப்படி போனான். அங்கே போனால் 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க பாருங்க. அங்கே 2 பேர் அந்த சொப்பனத்துக்கு அவன் அங்கே அர்த்த சொல்லம் பார்க்குறான் பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே ஆலோசனை வெளிப்படுது பாருங்க. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு அவங்க முகம் ஒரு மாறு இருக்கு. அப்போ பானபாத்திரக்காரன், சுயம்பாகி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே கனவு வாங்குறாங்க. ஆனால் 2 பேருடைய முகமும் சரியில்லை. காலைல யோசேப்பா அந்த ஜெயிலில் பார்க்கும்போது முகம் ஒரு மாறு இருந்துச்சு. அப்போ யோசேப்புக்கு அந்த ஜெயிலில் முக்கியமான பொறுப்பு, எல்லாத்தையும் விசாரிக்கிற பொறுப்பு இங்கே கொடுக்கப்பட்டது. அப்படி விசாரிக்கப்படும் போது இந்த 2 பேருடைய முகம் ஒரு மாறு இருந்துச்சு. விசாரிச்சான். அப்போ சொல்கிறான் பாருங்க, அப்போ சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறான். இங்கே அதான் ஆலோசனை. அர்த்தத்துக்கு அந்த கோரான், நீ சொப்பனத்தை சொல்லு, அது தேவனுக்குரியது அல்லவா, உன் சொப்பனம் சொல்லு, அதுக்குரிய அர்த்தத்தை, அது தேவனுக்குரியது, அதனால நீ என்கிட்ட சொல்லுனா. சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது,
அதனால அர்த்தத்தை என்கிட்ட சொல்லு. ஆதியாகமம் 40:8 அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்றான். அங்கே சொல்லும்போது தேவ ஆலோசனையினாலே அந்த சொப்பனத்துக்கு அவன் பதிலை சொல்லுகிறான். அது அவன் சொன்ன பாரியே அங்கே நடந்தது, தீர்வு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரன் மறந்துட்டான். விடுதலை போன பிறகு திரும்ப பார்வோன் ராஜா ஒரு சொப்பனங்கிறான், அங்கே பார்க்குறோம். அப்போதான் இந்த விடுதலை போன ஒருவன் பானபாத்திரக்காரன் ஞாபகம் வந்து அவன் பார்வோன் ராஜா சொல்கிறான், நான் சிறைச்சாலை இருக்கும்போது நான் சொப்பனங்கண்ணே, அதுக்கு ஒருத்தன் விளக்க சொன்னான்னு அங்கே சொல்கிறான். ஏன் அப்படின்னா பார்வோன் ராஜா சொப்பனங்கன்னுட்டு அதுக்கு அர்த்தம் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கிறான், அர்த்தம் சொல்ல யாருமே இல்லைங்க. அப்போ தான் இந்த பானபாத்திரக்காரன் சொல்லி தான் அங்கே போகிறான். பார்வோன் சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொன்னான். கர்த்தருக்கு தோத்திரம். தேவ ஆலோசனையை பெற்றான் பாருங்க. அங்கதான் தேவ ஆலோசனை யோசேப்பின் வழியாக செயல்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதுக்கு ஆயத்தமாக்கிக்கோ, அதை நியமிக்க ஒரு நல்ல விவேகம் ஞானமும் இருக்க நபரை ஏற்படுத்திக்கோன்னு பல ஆலோசனை யோசேப்பு வழியாக தேவன் பார்வோனுக்கு தெரிவித்தார் என்று யோசேப்பே சொல்றார். அதை நீங்க பார்க்க முடியும். அந்த சம்பவத்தை நீங்கள் அழகாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அங்கே தேவனுடைய செயல்பாடு நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆலோசனை 41:33 பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆதியாகமம் 41:33 ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அந்த சம்பவத்தை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த தேசத்துக்கு நல்லா செழிப்பு வருவது, அதுக்கப்புறம் பெரிய ஆபத்து வரப்போது. அந்த ஆபத்தில் தப்பிக்கணும்னா முதல் 7 வருஷத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை. அது தாங்க தேவ ஆலோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் அவனுக்கு சொல்றாரு அப்படின்னு ஒரு கிளியர் கட் இங்க சொல்றாரு. யோசேப்பை கொண்டு தேவன் யோசேப்போட பேசினார். அதை பார்வோன் ராஜா நம்பினானே, விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, காட்ஸ் ஆக்ஷன், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய செயல்பாடு. இவனுக்கு சொப்பனம் கொடுக்கிறதான அந்த அர்த்தத்துக்குரிய அந்த வரத்தை கொடுத்து, அந்த வரத்தை கொடுத்து, அந்த ஆலோசனையை கொடுத்து, இப்படிதான் தேவன் செயல்பட்டார். எதற்கு? யோசேப்பை உயர்த்தும்படி, யோசேப்பை எகிப்து தேசம் எங்கும் அதிகாரியாக ஏற்படுத்த தேவன் திட்டமைத்திருந்தார். பிரியமானவர்களே, யோசேப்புக்காக தேவன் ஆலோசனை பண்ணி செயல்பட்டார். சோத்திரம். தேவ ஆலோசனை யோசேப்புக்காக செயல்பட்டது. நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தால் உங்களுக்காக தேவ ஆலோசனை, தேவ செயல்பாடு வெளிப்படும். தேவனுடைய ஆலோசனை செயல்பாடாக உங்க வாழ்க்கையில வெளிப்படும். விசுவாசிங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றான் பார்வோன். அது ஆதியாகமம் 41 38-39 வாசிக்கும் போது சொல்றான், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய ஆலோசனை அவர் செயல்பாட்டினால ஸ்தோத்திரம், அடிமையாய் வந்த யோசேப்பு இன்னைக்கு அதிகாரியாக ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 39 கீழே இருந்து வரிசையா படிச்சீங்கன்னா அவனுக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரியாக கர்த்தர் வைத்தார். ஸ்தோத்திரம். அங்க சொல்றாரு, அரண்மனையில் நீ தான் அதிகாரின்றாரு. வார்த்தையின்படி என் ஜனங்கள்லாம் உனக்கு அடங்குவாங்கன்றாரு. சிம்மாசத்துல மாத்ததான் நான் பெரிய ஆளு, அப்புறம் நீ தான் அப்படின்றாரு. 41 கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா 41 யோசேப்பு பார்த்து, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னைய அதிகாரி ஆக்கினேன். பாருங்க, தேவ ஆலோசனை, தேவனுடைய செயல்பாடு யோசேப்பு உயர்த்தது. இந்த நாளில் நீங்கள் விசுவாசித்தால், தேவனை சார்ந்திருந்தால் யோசேப்பு போல தேவனுடைய ஆலோசனை, தேவனுடையதான செயல்பாடு உங்களை உயர்த்தும். நீங்க இருக்கும் இடத்துல, இருக்கிற குடும்பத்துல, சொந்த பந்தத்துக்குள்ள, நீங்க இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். விசுவாசியுங்கள். எந்த நிலைமையில் இங்க இருந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவர். விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அதான் காட்ஸ் ஆக்ஷன். தேவன் யோசேப்பை உயர்த்த சித்தம் கொண்டார்.
தேவ ஆலோசனை உயர்வை கொண்டு வந்தது. அந்த செயல்பாடு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காட்ஸ் ஆலோசனையும் செயலும் அரண்மனைக்கின கொண்டது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, ஏன் இந்த மாதிரி நிலைமை? யோசித்து பாருங்க. பிரதருடைய ஆலோசனை அவங்க பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆலோசனை, குழிக்குள்ள போட்டு விற்கணும். வேலை ஸ்தலத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு போய் சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்தா அவங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசனை செயல்பாடு சிறைச்சாலத்துக்கு போட பார்த்தாங்க. ஆனால் தேவ ஆலோசனை அப்படி அல்ல. அதையும் கடந்து குழிக்குள்ள போட்டாலும் விற்றாலும் அவனை காப்பாற்றி ஜெயிலில் போட்டாலும் அவனை விடுவித்து அவனை அந்த தேசத்துக்கு ஒரு அத்தாரிட்டியாக, ஒரு அதிகாரியாக கர்த்தர் வைத்தனாரே. காரணம் என்ன? ஏன் தேவன் அவனுக்காக இவ்விதமாய் செயல்பட்டார் என்று பார்த்தால் சிம்பிள் காரணம்தான். யோசேப்பு தேவனை சார்ந்திருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அது யோசேப்பு வாயிலேயே பார்க்க முடியும். தேவனை சார்ந்த மனிதன் யோசேப்பு. யோசேப்பு அதை அவன் வாயிலேயே சொல்றான், 11 தடவை சொல்றான் அவனுடைய வார்த்தை. அதை வைத்து யோசேப்பு தேவனை சார்ந்த மனிதன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. வாசித்த வசனத்தில் வாசிக்கும் போது போத்திபார் மனைவிட்ட பேசும்போது சொல்றான், தேவன் இருக்கிறார், எப்படி நான் பொல்லாப்பு செய்ய முடியுன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனவு சொப்பனத்தை சொல்ல வரும்போது சொப்பனம் தேவனுக்கு குறிதுன்றான். பார்வன் கூப்பிட்டு கேட்கும்போது சொப்பனத்தை சொல்றது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது ஏன் காரியம் இல்லை, தேவனே உங்களுக்கு மங்களகரமாக பதிலை கொடுப்பாருன்றாரு. அண்ணன் தம்பி வந்து பார்த்து பேசும்போது நானும் இல்லை சோத்திரம், நீங்க என்ன எகிப்துக்கு அனுப்பல, தேவன் தான் அனுப்புறாருன்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு பார்வன்கிட்ட பேசும்போது நான் அல்ல, தேவன் தான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாருன்றாரு. தேவன் தேவன்ற வார்த்தை சகோதரர் பார்த்து பேசும்போது நான் தேவனுக்கு பயப்படுறவன்னு பிரதர்கிட்ட பேசுகிறாரு. அந்த கூட பிறந்த பிரதர் வந்து எகிப்துக்கு வரும்போது பஞ்சம் பிழைக்க வர்றாங்க, பொருள் வாங்க வர்றாங்க. அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் தேவனுக்கு பயப்படுறவையான்றாரு. அது அவருடைய வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆமென். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எவ்வளோ அழகா 11 தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார், தேவன் தேவன். அதிலே தெரியுது யோசேப்பு தேவனை சார்ந்தான். அதனால தான் தேவனுடைய ஆலோசனை செயல்பாடு அவனுக்கு வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்ப தேவன் யோசேப்பு தேவனை சார்ந்திருக்காருன்னு அவர் சொன்னாருங்க. ஆனா யோசேப்பு தேவனை சார்ந்திருக்கிறார் என்பது மற்ற சாட்சி இருக்குது. அதுல ஒரு சாட்சி தான் யோசேப்பு எங்க வேலை பார்த்தானோ அந்த எஜமான் பார்க்கிறான், இவனோடு கூட தேவன் இருக்கிறார், தேவன் யோசேப்பு கூட இருக்கிறார் என்பதை குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பார்வோன் சொல்றான், தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார். பார்வோனுக்கு தெரியுது யோசேப்பு தேவனை சார்ந்திருக்கிறான்னு சொல்லி. மூன்றாவது தேவனே சொல்றார், தேவனுக்கே தெரியுது தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவனை சார்ந்து கொண்டால், தேவனை சார்ந்து வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அதான் இங்கே பார்க்குறோம். தேவ திட்டம் அவனை குறித்து நிறைவேற்றப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு பிரதர் போத்திபார் இப்படி யார் என்ன வேலை செஞ்சாலும் தேவ திட்டம் நிறைவேறது. தெரிஞ்சோ தெரியாமலோ தேவ திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுறாங்க. யோசேப்புக்காக செயல்பட்ட தேவன் இன்னைக்கு உங்களுக்காக தேவன் செயல்படுவார். அவர் திட்டம் உங்கள் மேலே இருக்கும்போது அது நிறைவேற்றியே தீருவார். அதற்காகவே அவருடைய ஆலோசனை, அவர் செயல் உங்களுக்காக இருக்கும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வார்த்தையும் செயலும் தேவனை சார்ந்திருப்பதாகவே இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் தேவனை சார்ந்திருப்பதாக இருந்தால் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்கள் ஆள பிறந்தவங்க, அடிமையா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவனுடையதான வேலைகள் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு சூழ்நிலையை பார்க்கல, மக்களை பார்க்கல, எஜமானை பார்க்கல, கூட பிறந்தவனை பார்க்கல, முதலாளியை பார்க்கல, சூப்பர்வைசரை பார்க்கல, எதையும் பார்க்கல. அவன் பார்வையெல்லாம் தேவனையே சார்ந்திருந்தது. அவன் பார்வை, அவன் பேச்சு, சிந்தை. இன்னைக்கு நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எல்லாம் தேவனை சார்ந்திருக்கட்டும். தேவன் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் தர போதுமானவர். ஆமென். அதே சமயத்தில் யோசேப்புக்கு பழி வாங்குகிற எண்ணம் இல்லை, குணம் இல்லை. பிரதர் சந்திக்க வரும்போது ஆதியாகமம் 45:5 அங்கே சொல்றாரு, என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
அவனுக்கு அந்த பழசை நினச்சி மறந்துட்டான், மன்னிச்சிட்டான், விட்டுட்டான், ஃபர்கிவ் பண்ணிட்டான். பழி வாங்குற எண்ணம், ரிவெஞ்ச் பண்ணுற எண்ணம் இல்லை. நமக்கு இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறோம், ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னைக்காவது வச்சு பதிலுக்கு போய் செய்யணும்னு சொல்கிறோமே, அப்படி பதிலுக்கு பதில் செய்கிற மாதிரி இருந்தால் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, அந்த எண்ணத்தை புறம்பே தள்ளுவோம், மன்னிப்போம். அங்கே தேவன் ஜெயந்தர அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. பழி வாங்குற எண்ணம் இல்லைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மாறாக அவன் பிரதருக்கு உதவி பண்ணான். அதுக்கு அந்த சாப்பாடுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்தான். அவன் கொடுத்த காசை திரும்ப அவங்கள்டே கொடுத்துட்டான். திரும்ப அவங்க வந்து சொல்லும்போது, நாங்கள் பொருள் வாங்கினோம், காசு இங்கே பைக்கில் இருந்துச்சு அப்படி சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறார், அந்த வேலை பார்க்குற அந்த ஆள் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை நீங்கள் வாங்கின தானியத்துக்கு காசு வந்துருச்சுன்றாங்க. காரணம் என்ன? யோசேப்பு பே பண்ணா, ஹி பெய்டு. சகோதரருக்கு உதவினான். நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது. வசனம் அழகா இருக்கு. நீதிமொழிகள் 17:17 வாசித்து பார்த்தோம்னா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இப்ப யோசேப்பின் பதிலுக்கு இடுக்கன், பஞ்சம், வழி இல்லை. அவசியம் பாருங்க, அந்த நேரத்தில் யோசேப்பு உதவி செய்தான். இந்த நாட்கள் நம்ம வாழ்கிறோம், லாக்டவுன் டைம். நம்மளால் முடிந்த அளவு நம்முடைய கர்த்தருடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்க கூட பிறந்த சகோதரர் கஷ்டப்பட்டா ஜஸ்ட் ஹெல்ப், அவங்க உதவி செய்யுங்க. அன்னைக்கு பஞ்சம், இன்னைக்கு நமக்கு வெளியே போக முடியாத பல சூழ்நிலைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, உதவுங்கள். தேவன் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வசனம் இருக்கிறது. செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு நான் பிரதருக்கு மட்டும் இல்லைங்க, யோசேப்பு தேசத்துக்கே உதவி பண்ணான். கேரிங் த நேஷன், கேரிங் த சொசைட்டி. தேச சமூக அக்கறையோடு அவன் அந்த தேவனுடைய ஆலோசனை அவன் வழியாக செயல்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு இடம் கொடுத்தான். கடைசி என்ன? அவன் கொடுத்த பிளான்ல தான் 1/5 பார்வன் கொடுக்க வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொல்கிறான் 47:24 ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 47:24, விளைவில் 1/5 பார்வனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 வயலுக்கும் விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்றான். பாருங்க, ராஜாவுக்கு சேரும் ராஜாவுக்கு போட்டோம், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் செலுத்துங்கள். அது மாதிரி அரசனுக்கு கொடுங்க. அப்புறம் திரும்ப விளைவுக்கு உங்க தேவையா இருக்கே, திரும்ப உற்பத்தி ஆக்குறதுக்கு அதுக்கு விதைக்கு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக, உங்க குடும்பஸ்தர், உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிற அவங்களுக்காக, அடுத்து உங்க பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும். யோசித்து பாருங்க, சமூக அக்கறை. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அதனால கர்த்தர் எவ்வளவு சப்போர்ட் பண்ண, அவன் எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஃபேமிலி கேரிங் பர்சன், குடும்பத்து மீது அக்கறை உள்ள மனுஷன். தான் குடும்பம் மட்டும் இல்லை, தன் தகப்பன் குடும்பம் வரும்போது அவங்க உபசரித்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்து போக்குவரத்துக்கு வேண்டிய எல்லா சகல வசதி பண்ணி கொடுத்தாரு. அதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை குடும்பத்தை கவனிக்கிறீங்க? அந்த வசனம் கவனிக்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 7, 8, 11 வசனத்தை பார்த்தா யோசேப்பு இங்கே பேசக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 45:7, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். சொல்றாரு, யோசித்து பாருங்க, பெரிய ரட்சிப்பினால் அப்படின்றாரு. verse 11 வாசிக்கும் போது அதே சொல்றாரு. அந்த இடத்துல 45:11 வாசிக்கும் போது சொல்றாரு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். பிராமிஸ் பண்றான் பாருங்க. உன் குடும்பத்தாருக்கு உமக்கு எல்லாத்துக்கும் நான் வறுமை விட மாட்டேன். அதான் தேவனுடைய செயல்பாடு. தேவ செயல்பாடு வாழ்க்கை இருக்கும்போது உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழிலில் வறுமை என்பது வராது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க, என் வாழ்க்கையில வறுமை வராது இயேசுவின் நாமத்தில். எண்ணத்துல வறுமை வரக்கூடாது. கஞ்சாம்படி தரத்தை வெளியே தள்ளுவோமாக. கிவிங் மைண்ட், கிவிங் மெண்டாலிட்டி.
குடும்பத்தை அவன் நேசிக்கிறவன், குடும்பத்தை பராமரிக்கிறவன். இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, கணவன்மார், மனைவிமார், பிள்ளைங்க குடும்பத்துக்கு அடங்காம, குடும்பத்து மேல கேர் இல்லாம இஷ்டம் போல போயிட்டு இருக்கிறாங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானது பிரியமானவர்களே. குடும்பத்தை பராமரிச்சாதான் தேவன் மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, இல்லாட்டி இல்லை. தெரியுமா உங்களுக்கு? வசனம் அழகா சொல்லுது, கொடுக்கிறத கொடுக்கணும். தேவனுக்குரிய பங்கை தேவனுக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, ராயனுக்குறதை ராயனுக்கும் தேவனுக்குறதை தேவனுக்கும். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை கரெக்டாக கட்டுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான காரியங்களை அதை கரெக்டாக கட்டுங்கள். அரசாங்கத்துக்கு கொடுக்குற காணிக்கையை கரெக்டாக கொடுக்கணும். தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையும் தசமத்தை கரெக்டாக செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எல்லாம் பார்க்கிறார். குடும்பத்தை கேர் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்கும் போது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். பார்த்தீங்களா? குடும்பத்தை விசாரிக்காட்டி அவிசுவாசியை காட்டிலும் மோசன்றார் நம்மளை. பிரியமானவர்களே, யோசேப்புக்குடைய இந்த எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோசேப்புடைய தாட்டை கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய எண்ணத்தை பார்க்கிறார், அவனுடைய ஆலோசனை பார்க்கிறார், அவனுடைய செயல்பாட்டை பார்க்கிறார். கர்த்தருக்கு சொத்து காரணம் என்ன? அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்த மனிதன். அதனால தான் குடும்பத்தை கேர் பண்ணுறான். தேவனை சார்ந்து வாழ்ந்த மனிதன் குடும்பத்தை கேர் பண்ணுவான். தேவனை சார்ந்து வாழ்ந்த மனிதன் தேவனுடைய சபையை கவனிப்பான். தேவனை சார்ந்து இருக்கிற மனிதன் சமுதாயத்தை கேர் பண்ணுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. தேவனை சார்ந்த மனிதன் சமுதாயத்தை பார்க்குறான், குடும்பத்தை பார்க்குறான். பழி வாங்குற எண்ணம் இல்லை. சகோதரருக்கு உதவினான். கர்த்தருக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், கர்த்தரா இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க, இன்னைக்கு அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். இடுக்கில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கில் உதவவே கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். விசுவாசியுங்கள். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, தேவ ஆலோசனையை நாடுங்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவ ஆலோசனை நாடும். மனுஷனை சார்ந்தால், வேலை ஸ்தலத்தை சார்ந்தால் எல்லாம் ஏமாற்றப்படும். தேவ ஆலோசனை உங்களை ஏமாற்றாது, உயர்த்தும். பைபிளை டெய்லி ஜெபியுங்கள், வேதத்தை டெய்லி வாசியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை செயல் வெளிப்பட்டு இதை கேட்டுக்கொண்ட தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் அனைத்திலும் ஒரு வெற்றி, ஒரு உயர்வு, ஒரு ப்ரமோஷன் உண்டாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே காத்துக்கொள்ளும், தேவையெல்லாம் சந்தியும். அவன் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், தொழில் அனைத்திலும் ஜெயம், உயர்வு உண்டாகட்டும். சமாதான, மகிழ்ச்சி, ஆனந்தம் உண்டாகட்டும். வறுமை வராதபடி காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. எந்த விஷயத்திலும், பணத்திலோ, பொருளிலோ, பொருளாதாரத்திலோ, உணவிலோ, உடையிலோ, அவங்களுடைய வசதி வாய்ப்பிலோ ஒரு வறுமை வராதபடி காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வறுமையெல்லாம் ஒழிந்து போவதாக, செழிப்பு உண்டாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தாலே. நன்றி கர்த்தாவே, ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.